உலகத்துக்கே ஒளி, உங்கள் கிராமத்துக்கே ஒளி, உங்கள் பட்டணத்துக்கே ஒளி, குடும்பத்துக்கே ஒளி. எந்த மனுஷனுக்கும் பரிகாரம் பண்ணலாம். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து, ஆமாம், எந்த மனுஷனுக்கும் ஜெபம் பண்ணலாம். ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் விண்ணப்பங்களை, எல்லா மனுஷனுக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் பண்ண வேண்டும் சொல்லப்பட்டது. எந்த மனுஷனும் நன்மைத்தையும் அறியத்தக்கவன். ரோமர் 3:23 படி பாவம் செய்து, எல்லா மனுஷன் படித்தவன் படிக்காத, ஏழை பணக்கார, அரசியல் தலைவர், சினிமா கலைஞர், டாக்டர், என்ஜினியர், ஆணு பெண்ணை ஓய்ந்தவன் தான், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று போய் பிசாசின் காரியத்தை தேவனுக்கு உலகத்துக்கு கொடுத்து நஷ்டப்படுத்திக்கிறான். உடனே பிசாசு திருடுறான், கொள்றான், அழிக்கிறான், எல்லா வேலையும் செய்கிறான். அல்லேலூயா. அதனால் பரிகாரத்தை பண்ண பழகுங்கள். உங்கள் பேரை சொல்லி, உங்கள் குடும்பத்தார் பேரை சொல்லி தேவன் தனக்கு உலகத்துக்கு, அப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறீர்கள். எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த தேசத்துக்கு போனாலும் கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்கள். அல்லேலூயா. அதனால் என் செய்தியை கேட்டால் உங்களால் ஊழியம் செய்யாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். 12/10/2025 ஞாயிறு ஆராதனை FGC வெள்ளூர் பகுதியில் மட்டுமாய் தேவன் பாடல் வேலை, சங்கீத வேலை, துதி வேலை, சோத்திர வேலை தேவன் ஆசீர்வதித்தார். எப்பொழுது நாம் தேவ செய்தியின் வேலை கடந்து வந்திருக்கிறோம். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துள்ளார். யோவான் சுவிசேஷம் 4 அதிகாரம் 34வது வசனம். யோவான் 4:34. எல்லாரும் எடுங்க வசனத்தை. யோவான் 4 எல்லாரும் எடுங்க, படிங்க. இங்கிலீஷ் எடுமா, இங்கிலீஷ். அப்போ எல்லாரும் பக்கம் 129. யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, இங்க கவனிங்க, இயேசு அவர்களை நோக்கி என்ன சொல்றாரு? நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து. கவனிங்க, இயேசு அவர்களை நோக்கி சொல்றாரு, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து. அண்டர்லைன் தி வேர்ட். இயேசு யார் அனுப்பியிருக்கிறாரு? பிதாவாகிய தேவன். அவருடைய சித்தத்தின்படி தான் செய்வாராம். நம்ம யாருடைய சித்தத்தின்படி செய்யணும்? நியாயப்படி தேவன் தான். நம்ம இந்த உலகத்தில் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்திருக்கிறேன். நல்ல கவனி. பிதாவாகிய தேவன் இயேசு இந்த உலகத்துக்கு அனுப்புற மாதிரி தான் நாமும் தேவனுடைய சித்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் பிறக்கலை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் இன்னொருத்தங்கிறான் பாரு, மேய்ப்பியா, அவனுடைய சித்தத்தின்படி செய்து அழிஞ்சு போகிறோம். விளங்கிச்சா இல்லையா? இதுக்கு ரூட்டு போட்டு கொடுத்தது யாரு? ஆதாம் ஏவாள். அவங்க தேவனுடைய சாயலின் படி உண்டாக்கி ஜீவாத்மா ஜீவ வச்சிருக்கல்லே இருந்தாங்களா இல்லையா? இருக்கிற வரைக்கும் தேவனுடைய சித்தத்தை செய்தாங்க. குட்டி சொர்க்கமாக இருந்துச்சு. தோட்டத்தின் நடுவிலே நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க நாளில, ஆமாம், அதுதான் பிசாசு சித்தம். பிசாசு ஏவாளை வஞ்சித்து ஜீவ வச்சிருக்கனி விட்டுரு, இந்த கனியை புசி, நீ சாகவே சாக மாட்ட, நீ தேவனை போல ஏமாத்தி இப்போ ஏவாளு பிசாசு வார்த்தைக்கு பிசாசு சித்தத்தின்படி செய்தான்.
புருஷனையும் கூப்பிட்டு அவனையும் புஷ்கி வச்சு பிசாசு சித்தத்தின்படி செய்து என்னாச்சு? தேவன் சொன்னபடி ஷாகவே ஓடுறாங்க, ஒலிகிறாங்க. ஆனால் தேவநாயகத்தில் ஓடி வந்து ஒரு ஆட்டை அடித்து ஒரு தோலோடு போத்துறாரு. அந்த ஆடு தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசியாக வரப்போறார். படிமா இங்கிலீஷ் ஜான் 4 chapter 34 சீக்கிரம் வாசி. அப்போ பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி செய்ததே என்னுடைய போஜனமா இருக்கிறது என்றார். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டான்? அப்படியே மாத்தி பிசாசுடைய சித்தத்தின்படி செய்து பிசாசு என்ன பண்ணான்? திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறானே என்று அழிஞ்சு போறான மனுஷன். ஐரானா இல்லையா? ஆனா இயேசு சொல்றாரு, திருப்பி பாருங்க, யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய. ஆமா, இங்க கவனி, பிதாவின் சித்தத்தின்படி செய்யணும். இல்லை செய்ய மாட்டேன்னு சொன்னா நியூட்ரலா இருக்கிறது கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா பிசாசானுடைய சித்தத்தை நீ செய்யணும். ஆமா, சாபமாவு, வியாதியாவு, தத்திரமாகு, பாவம் செய், அக்கிரமம் செய், அநியாயம் செய், கடன் தொல்லை, வியாதி, இதெல்லாம் பிசாசு சித்தத்தினால் வர்றது. யாரும் நியூட்ரலா இருக்கிறது கிடையாது. அப்போ பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்யதான் இயேசு வந்தார் சொல்றாரு. அந்த பிதாவினுடைய சித்தம் என்னது? என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல இயேசு என்ன பண்ணாரு? பிதாவினுடைய சித்தத்தை எப்படி செய்தாரு? நன்மத்தை மரியத்தக்க ஜீவச்சுக்கனியா. ஆமா, இந்த யோவான் 5ஆம் அதிகாரம் 26 படிங்க. யோவான் 5:26. அப்போ பிதாவானவர் யாரு? நன்மத்தை மறிக்கிறதா ஜீவனுடையவரா? ஜீவ விருட்சத்துக்கனி. அப்போ பிதாவாகிய தேவன் ஜீவ விருட்சத்துக்கனினா இயேசு சொன்னா நானே வழி சத்தியமா. அப்போ ஜீவ விருட்சத்துக்கனிலே இருக்கிறார் பார் இயேசு. ஏவாள் மாதிரி பிசாசு பார்த்து நன்மத்தை மறியத்தக்க கடிக்க போல. இங்க கவனி, போன பிசாசு சித்தத்தின்படி செய்யற அவன் கண்டிப்பா வந்து திருடுவான், எந்த ரூபத்திலும் வருவான். அப்போ ஏசு சொல்றாரு, இயேசு அவர்களை நோக்கி, நான் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்து, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய. அவருடைய கிரியை, எங்க கவனி, அவருடைய கிரியையை முடிப்பதே. கேட்க கேட்க சந்தோஷமாக செய்கிற அவருடைய கிரியை செய்ய, பிசாசுடைய கிரியை செய்யாத. நீயும் அழிஞ்சு போயிடும், உன்னால சமுதாயம். ஏவாள் பிசாசுடைய கிரியை செய்து நன்மத்தை மறியத்தக்க பிடிச்சாலே உன்னிமித்தம் அவளாம் பூமியேவா, பூமியே சபிக்கப்பட்டு போயிடும். உன்னிமித்தம் பூமி சபிக்கப்பட்டு போ. பூமியேன்னா பார், தனிப்பட்ட வாழ்க்கையோட சபிக்கப்பட்டு போகும் பார். ஆனால் தான் இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து. கொஞ்ச நேரத்தில் மாத்திக்கலாம். நீ பிசாசு சித்தத்தை விட்டு தேவனுடைய சித்தத்துக்கு வரனா, நானே வழியும் சத்தியமோ, அந்த ஜீவ ரத்தத்தை புஷித்து அந்த ஜீவ வார்த்தையை அந்த தேவ நீதி உயிர்த்ததில் தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை அதான் இயேசு கொடுத்தாரு. இயேசு அப்படிதான் நல்ல மேய்ப்பை ஜனங்களுக்காக அந்த ஜீவன்ல தேவ நீதிக்கு உயிர்த்ததில் கொடுக்குறாரு, தேவனுக்கு கொடுக்குறாரு. ஆதாம் வந்து முழு, அவ்வளோதாங்க. நீ பாவத்தின் சம்பளம் மனத்தை தேவன் தர கொடுத்து பாவத்தில் சாப்பிட்டு மடிந்து ஐந்து போகிறான் பிசாசு செய்து. இவர் சொல்கிறாரு, நான் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம்ன்றார். அவர் சாப்பாடே அதுதானா. நம்ம சாப்பாடு என்ன சாப்பாடு? நம்ம சாப்பாடே நன்மை தேவை சாப்பாடு தான். அதனால தான் சாப்பிட்டு உடம்பெல்லாம் வியாதி வர வச்சுக்கிறோம். சிஎம்சி பக்கத்தில் தாங்க இது. போய் பாரு, நன்மை தீமை ஆகாரத்தை சாப்பிட்டு சபிக்கப்பட்ட ஆகாரம், சபிக்கப்பட்ட தண்ணி, சபிக்கப்பட்ட எல்லா ஆகாரம் பூசி நன்மை தீமையிலே இருந்து உடம்பெல்லாம் வியாதி வருதா இல்லையா? எனக்கு வருது, உனக்கு எல்லாருக்கும் வருது.
இப்போ அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதியை உன்னை விட்டு. அப்போ அப்பத்தையும் தண்ணீர் என்ன பண்ணோம்? ஜீவ ஆகாரமாக மாற்றணும். அல்லேலூயா. அதுதான் ஆகாரம் புசிக்கும் போது ஜெபம் பண்ணிங்களா இல்லையா? கை வச்சு எல்லாரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லாரும் ஜெபம் பண்ணுறீங்க. அது எதுக்கு ஜெபம் பண்ணுறீங்கன்னா, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து அந்த நன்மை தீமை சாபம் அதை விட்டு நீங்கும்படி, அது ஜீவ ஆகாரமாய் மாறும்படி பசுத்தாவி இறங்கி அந்த ஆகாரம் ஆசீர்வதிக்கப்பட்டா, அந்த அப்போ தண்ணீர் ஆசீர்வதிக்கப்பட்டு அது உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், வியாதியை கொடுக்காது. தண்ணியே ஜபம் பண்ணி குடிக்கிறாங்க. ஜபம் பண்ணால் நன்மை தீமை தண்ணீர் ஜீவ தண்ணியை மாற்றிடலாம். என்னை விசுவாசம் உள்ளது ஜீவ தண்ணீர் வரும், ஜீவ ஆகாரம், ஜீவ அப்பம் எல்லாம் ஜீவனுக்குள்ள வந்தால் பிதாவின் சித்தம் நல்லா இருக்கும் உடம்பெல்லாம். அதான் ஜபம் பண்ணுறது. ஜபம் பண்ணால் ஆதாமுக்குள் இருந்து கிறிஸ்துக்குள் கொண்டு வருது. கிறிஸ்து நானே வழிய சத்தியமா. அப்போ நல்லா ஜபம் பண்ணி சாப்பிட்டீங்கன்னாக்கா கடைசி காலத்தில் வாலிப பருவத்தில் முதிர் வயதில் வியாதி இல்லாமல் ஆரோக்கியம், முதிர் வயது கணிதந்து புஷ்டி பசுமையாக இருப்பாயின்னு சொல்லப்பட்டுக்குது. அதனால் சாப்பாடு தட்டில் வச்சதுமே பண்ணி என்ன பண்ண டப்பு சாப்பிடும். அப்படி சாப்பிடக்கூடாது. தப்புன்னு கை வச்சு இயேசு ஜீவன் பருவது, இயேசு ரத்தம் சகல, இயேசு ரத்தத்தால் இந்த ஆகாரத்தை ஆஸ்வதிக்கிறேன், பரிசுத்தப்படுத்துகிறேன், இயேசு ரத்தத்தில் சகல சாபத்தை நீக்கி பரிசுத்தாய் இந்த ஆகாரம் ஆசீர்வதிக்கப்படுவதான்னு சொன்னாக்கா, அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வதிக்கிறாரு, வியாதி உன்னை விட்டு விழுகிறாரு. இது வாய்நாளெல்லாம் கை கொள்ளணும். அல்லேலூயா. சரி, நம்ம பாயிண்ட் என்னது? இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை செய்து முடிப்பதே. அண்டர்லைன் த வேர்ட். அவருடைய கிரியை செய்யணும். இல்லைன்னா யாருடைய கிரியா? இங்கே கவனிங்க, கீரை ஒவ்வொருத்தரும் அங்கே கவனி, அங்கே பாருங்க, ஏந்திரு. இங்கே என்ன அவருடைய கிரியை செய்யறியா, பிசாசுடைய கிரியை செய்யறியா? கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணியிருந்தா போட்டு அடிக்கிறான் பாரு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வர மாதிரி வேலை செய்கிறான் பாருங்க. ஒரு அடி போட்டான் பாரு பின்னாடி திரும்பி. அதான் பிசாசுடைய கிரியை. அப்போ இங்கே கவனி, பிசாசு உள்ளகிற பிசாசு சும்மா அழிக்க ஒட்டாது. திறது, கொல்றது, அழிக்குது, சமாதானம் சந்தோஷம் ஒன்றையே கொள்ளும், மற்றவங்களையும் கொள்ளும், குடும்பத்தையும் கொள்ளும், சமுதாயத்தையும் கொள்ளும். அதான் ஏவாள் பண்ண வேலை. பண்ணலாம் இல்லையா? நன்மை தேவை கண்டிப்பாக உலகத்தையே சாபத்து கொள்ளலாம். நோவா காலத்து உலகத்தையே ஆயிடுச்சிட்டா. சோதோம் குமரா பட்டணமே ஆயிடுச்சு போச்சு. அந்த நோவா காலத்து இப்போ நடக்குதுன்றாங்க. நன்மை தேவை கண்கள் இருந்துச்சாமா, சுயநீதி அநீதி அதை தேவனுக்கு உலகத்துக்கு செய்து பிசாசு சித்தத்தையே செய்து அதனுடைய கிரியை செய்து முடித்து குடும்பத்துக்கு சாபம், தனக்கு சாபம், சமுதாயத்துக்கு நம்மளால பிரச்சனை, பாவத்தின் சம்பளம் மரணம். அதான் பிசாசுடைய சித்தம். அந்த பிசாசுடைய சித்தத்தை தேவனுக்கு செய்து ஆதாமிலிருந்து முழு உலகத்துக்கு செய்யுது. இந்த கவனி, சீரியஸான மேட்ரு. யாரும் தப்ப முடியாது. ஒன்று பிதாவுடைய சித்தத்தை நீ செய்யணும். எனக்கு வேணாங்க இயேசு சித்தெல்லாம் வேணாம், பிதா இயேசு பசுத்தாவெல்லாம் வேணான்னா நீ என்ன பண்ணுற? ஆட்டோமேட்டிக்காக ஏவாள் மாதிரியே ஜீவச்சத்துக்கு நீ வானா என்ன? நான் நியூட்ரலாக தான் நன்மை தீமை கறி சாப்பிட்டாளா? கவனி, நன்மை தீமை கறி சாப்பிட்டாளா இல்லையா? சாப்பிட்டாளப்பா. நல்லவ கெட்டவளா ஆகிட்டான். ஜீவன் உள்ளவளா இருந்தவோ இப்போ நல்லவ கெட்டவளா மாறி சாகடிச்சு புருஷனி அந்த மாதிரி மாற்றி உலகத்தையே பிசாசு சித்தத்தை செய்யும்படி மாற்றிட்டா. இப்போ இயேசு வராரு. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை செய்து முடிப்பதே என்னுடைய போன்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறாரு. அது என்னையா பிதாவினுடைய சித்தம்? ஒன்றும் இல்லையா, நன்மத்தை மரியத்தக்க கனியை புசித்தவன் இப்போ ஜீவ வித்தர்கள் நானே வழியும் சந்திச்சு அந்த ஜீவ வார்த்தை, ஜீவ சர்ற ஜீவ ரத்தம் புசித்து அதை தேவனுக்கு ஆதாமுக்கு முழு உலகம். அவ்வளோதான், மேட்ரு முடிஞ்சிச்சு. பிசாசின் இருளின் ராஜ்யத்தில் ஒளியின் ராஜ்யத்துக்குள் வந்துட்டேன். பாதாள பரலோக ராஜ்யத்துக்கு சாபத்தின் ஆசுவம் தரித்திரத்தின் ஐஸ்வர்யத்துக்கு வந்துட்டேன். அப்போ பிதாவின் சித்தத்தை நீ செய்து முடிக்கிறாய். அல்லேலூயா. அப்படிதான் இயேசு மத்திய மார்க் லூக்கா மூவி என்ன பண்ணாரு? எங்க போனாலும் பிசாசு சித்தத்தை படி செய்கிற ஜனங்க பிசாசின் வல்லையில் அகப்பட்டு ஒருத்தனை கூடாக்குறான், ஒருத்தன் செவிடாக்குறான், ஒருத்தன் முடவனாக்குறான். பிசாசு சித்தம் ஐக்கிறான் இல்லையா? கண் ஐக்கிறான், காது ஐக்கிறான், ஆற்று லங்ஸ் குஷ்ரோகம் வந்துச்சு, கை கால் முடவம், திரளான வியாதியஸ்தர்கள், நோயாளிகள், ஒருத்தன் செத்தே போட்டான். எல்லாரும் என்ன பண்ண? நானே உழித்ததுலாம். அப்போ உழித்தது ஜீவன தேவன் தனக்கு ஒருத்தன் உடம்பெல்லாம் பிசா செஞ்சு ஒருத்தனுக்கு லேகோல் பிசா பிச்சவன் ஒருத்தன் 38 வருஷமா வியாதியஸ்தனாகிறான். இங்கே கவனி, இன்னைக்கு இந்த மாதிரி ஜனக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு வியாதியஸ்தர்கள், உடவர்கள், சவுடர்கள் சரீரம் பாதிக்கப்பட்டு போச்சு.
அம்மா வயிற்றுல பாவத்தில் பார்த்து பிசாசத்தை செய்து உடம்பெல்லாம் வியாதி, ஆட்டு லங்ஸ் கிட்னி எல்லாம் ஃபெயிலியரு, தரித்திரம், அவமானம், வெக்கம் நிறந்த இருக்கிற குடும்பத்தில் எங்கே பார்த்தாலும் பிசாசுக்கிறியே. இப்போ இயேசு நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அந்த ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்து, கண்ணு தருக்குது, செவிட்டுக்காக தருக்குது, குஷ்டம் சுத்தமாக சத்தம் உயிரோடு வரான். இயேசு தேவன் இருந்து உயிர்த்தெழுதலாகிறாரு. அதுதான் பிதாவின் சித்தம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். அந்த தேவனுக்கு ஆதாமுக்கு மூடு விழுந்து கொடுத்தா மரணம் டெல்லிட்டு இயேசு ஆசீர்வாதமாகிறாரு. மனுஷன் ஆதாம் மூலமாக பிசாசு சாபத்துக்கிறான். இயேசு சாப்பிட வாக்குத்த ஆசீர்வாதம். தேவன் தனக்கு ஆதாமுக்கு மூடு விழுந்து கொடுத்தா சாபத்திலிருந்து விடுதலை. அவர் தழுப்புகளால் சுகமானாய் நல்லா பிசாசு செய்துகிட்டே வர்றாரு. அப்போது நீங்களும் ஒரு முடிவு எடுக்கணும். இன்னிலேருந்து இது செய்தி கேட்கும் போதே இன்னையோட ஜோலி முடிஞ்சிச்சு. பிசாசின் சித்தத்துக்கு நான் முடிவு கட்டுறேன். நான் அம்மா வைத்து என் தாய் என்னை பாவத்தில் நான் துர்குணத்தில் உருவா. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அடுத்த வருஷம் இலவசமாக இருக்கிற கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. அதனால நீதிமானாக்கப்படணும், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். கிறிஸ்துவை தேவன் தனக்குள்ள கையை தட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருந்து பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறவர்களா இருக்கணும். அதுவே உங்களுடைய போஜனமாக இருக்கணும். எனக்கு வேணாம் பிதாவின் சித்தம் வேணாம், நீ நியூட்ரலாக இருக்க மாட்டேன், ஆட்டோமேட்டிக்காக ஆதாமின் சித்தத்தை செய்து கவலை, பயம், வெறுப்புக்கு அது வாழ்க்கையே ரசனையாக இருக்காது. அடுத்த வசனம் யோவான் 6:38 வசனம். யோவான் 6:38. நீ படிமா இங்கிலீஷில் படி. John 16:38. I have come down from heaven not to do my own will, but the will of him who sent me. அப்போ 38 என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். கவனி, என் சித்தம்னா என்ன தெரியுமா? பிதாவை ஒதுக்கிட்டு இவரா செய்யறது. இவர் எப்பவுமே பிதாவை ஒதுக்கவே இல்லை. நம்ம என்ன பண்ணிட்டோம்? பிதாவை ஒதுக்கிட்டோம், இயேசு பசுத்தாவை ஒதுக்கிட்டு பிசாசை நம்ம துணையாக வச்சுட்டோம். பிசாசை நம்ம மனுஷன் ஒதுக்கவே மாட்டோம். நான் பிசாசத்தையே செய்கிறான் பாரு. புரியலையா? அப்போ என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஜாலியாக இருந்தார் இயேசு. ஒரு பழைய கை போல் இயேசு மேலே. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக. ஆமாம், சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், பகைக்கிறவன், கொல்ல வர்றவன், திருட வர்றவன், பிசாசுக்கு ஜீவரத்தம் தேவனி குத்திட்டே நீ கூட ஜாலியாக இல்லையா? கையை தட்டியா? அல்லேலூயா. கோடி 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 ரூபா கொடுக்கணும் இந்த செய்தி கேட்டதுக்கு. எதுக்கு வம்பு? பிசாசத்தை செய்தி அவன் பார்த்தாலும் நம்மளை வந்து திருட, நம்மளை கொல்ல, நம்ம அழிக்க. எங்கே பார்த்தா வியாதி வறுமை தரித்திரம் வர, ஒரே வியாதி வறுமையும் தரித்திரமாக இருக்க. எதுக்கு நம்ம அந்த வாழ்க்கை பிசாசத்தை செய்து? இயேசு பிதாவின் சித்தத்தை செய்கிறாரு. ஒரு பழைய கை போடலையா, ஒரு வியாதி பிடிக்கல, ஒரு சாபம் பிடிக்கல, ஒரு மரணம் பிடிக்கல, ஒரு தரித்திரம், ஒரு ஆபத்து எதுவுமே பிடிக்கல. பசுத்தாய் தேவதூர்களா இயேசுவோடு இருந்தாங்களாம். எல்லாருமே சொல்கிறார் பாரு. 38 இங்கிலீஷ் வச்சுமா படி. 6:38. I have come down from heaven not to do my own will, but the will of him who sent me. ஓன் வில், அவருடைய சுய சித்தம் கிடையாது, அவருடைய சித்தமே கிடையாது. பிதா சித்தம் தான் அவருடைய சித்தம். ஆமாம், நம்ம என்ன பண்ண பிதாவை விட்டுட்டு நம்முடைய சித்தம் போது அங்கே பிசாசு வந்து ஒட்டிக்கிறான். நம்ம கூட பிசா சித்தத்தை செஞ்சிடறோம். அங்கேயே சாபம். நன்மை தீமை அறியத்தக்க கனியை புஷிக்கினால. ஆமாம், நீ நன்மை தீமை இருக்கிறியான்னு பார்த்துக்கிட்டே இரு. அங்கே கண்டிப்பாக சாவு வேலை செய்யும். ஒரு வியாதி, ஒரு வறுமை, ஒரு தரித்திரம், ஒரு அசுத்தாவி உரிமையாக வந்து உன்னை திருடி கொண்டு அழிச்சிட்டு இருப்பான். கான்சியஸாகவே இருக்கணும். ஏன் சொன்ன நானே திராட்சை செடி நீ கொடி, ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஆமாம், திராட்சை செடியில் இருக்கிறியா? கசாய செடியில் பிசாசு கசாய கசப்பு செடி.
வேப்பஞ்செடியில் ஓட்டினாக்கா வேப்பஞ்சாரம் தான் வரும். நன்மை தேமையில் ஓட்டினா நன்மை தேமை தான் வரும். ஜீவ வித்தது ஜீவச்சரியம், ஜீவ கனி தான். ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம் தான். பசுத்தாய் உணர்வுபூர்வம் கான்சியஸாகவே இருக்கணும். அவரே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். நம்ம என்ன பண்ணிட்டோம்? பிசாசு, கசப்பு, பகை, வைராய்க்கோவம், அந்த சாப செடி, மரண செடி, மரண விரிச்சம், ஏசு ஜீவ விரிச்சம், அதில் போய் ராத்திரி பகல் ஒட்டிகிட்டு இருந்தாக்கா அதனுடைய விளைவு தான் நம்ம பார்க்குறோம். அப்போது என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் எத்திக்கலாம். அது எல்லாரும் சொன்னோம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். எங்கே போனாலும் ஏன் சித்தம் கிடையாதுப்பா. ஏன் சித்தம்னா உடனே பகை, கசவு, கோவம் வந்துடும். யார் மனுஷன் செய்கிற சேட்டையை பார்த்தா என்ன வந்துடும்? பிதாவை விட்டுட்டு வெறுமையாக இருந்திருந்தானே ஏசு, அவன் பண்ணுற சேட்டைக்கு சபிச்சு விட்டுருப்பாரு. என் சித்தத்தின்படி நான் செய்ய மாட்டேன், பிதா என்ன சொல்கிறார் அதுபடி தான் செய்வேன். அவர் ஜீவனை கொடுக்க சொல்லிக்கிறார். வேறு எதுவும் நன்மத்தையுமே செய்யவே கூடாதுன்னு சொல்லிக்கிறார் பிதாவாகிதவன். ஏதோ சொன்னார் இல்லையா வாழ்க்கை, அந்த கனியை தொடாத பரிகாப்பு சொன்னார். அதை தான் சொன்னார் ஏசுவா. ஏசு கரெக்டாக கீழ்படுகிறார். ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனார் பரலோகத்துக்கு. நம்ம பிசா சொல்கிறது, பிதா சொல்கிறது விட்டு நன்மத்தையுமே கேட்டு 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 அதையே செய்ய 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 சபிக்க பகைக்கணும் பகைக்க நிந்திக்கிற ஏசுனார். சபிக்கிறவர்களை சத்ருக்களை சிநேகிங்கள், துன்பப்படுத்தி ஜபம் பண்ணுங்கள், பகைக்குழுக்கு நன்மை செய்யுங்கள். என்னது ஆசீர்வதிக்கிறது? சபிக்கிறன ஏசு கொடுத்து ஆசீர்வதி. ஏசு ஜீவன் பரிவு ஜீவனை அவன் பேர் சொல்லி தேவன் தன கொடுத்து ஆசீர்வதி. சபிக்கிறோம் ஜெயிக்கவே முடியாது. ஒரு சத்ருக்களை என்ன ஏசு சிநேகத்தை காட்டுங்க. உள் சிநேகல்ல, ஜீவ சொல்ற ஜீவனத்தை குத்தே சிநேகிக்கிறார். உடனே சத்ரு ஓடியே போடுறான். சத்ரு ஜெயிக்க முடியல இயேசுவை. துன்பம் நீ ஜபம் பண்ண, நீ ஜபம் பண்ண பரமண்டலுக்கு உம்முடைய சேர்த்த இயேசு நாமம் தான். பரலோக ராஜ்யம் தான் உம்முடைய இயேசு நாம வாக்கு தான். நாங்களும் கடன் பண்ண எவனுக்கு மாட்டேன். அதான் ஜபம் உங்களை எந்த சொத்தையும் என்று ரட்சத்துக்கே கொண்டு வரா. கையை தட்டு. அல்லேலூயா. அப்போ என் சித்தத்து வரும். யோவான் 6:38 என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். ஒரு முடிவு எடுக்கணும். ஆமாம், என் சித்தம் ஆதாமின் சித்தம், நன்மத்தையும் அறியத்தக்க சித்தம் இல்லை, பிதாவுடைய சித்தத்தையே செய்ய நானும் இந்த கிராமத்தில், இந்த பிரம்மபுரத்தில், இந்த தமிழ்நாட்டில், இந்த இந்திய தேசத்தில், இந்த உலகத்தில் நான் இருக்கிறேன். அந்த பிதாவாகிய தேவன் இயேசு ஜீவனில், இயேசு பரலோகமே இருக்குது அவருக்குள்ளே எல்லாத்துக்கும் எதுவுமே கிடையாது. ஏசு கிறிஸ்துவ வானதோட சகல அதிகாரம் அந்த ஜீவசுக்கு இல்லை. நன்மத்தையும் கண்ணியில் எல்லா கேடுபாடும் இருக்குது. அல்லேலூயா. அதனால கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். அல்லேலூயா. நான் பிதாவின் சித்தத்தை செய்யும்படியே இந்த கிராமத்தில், இந்த பட்டணத்தில் இருக்கிறேன். அவர் ஜீவ விசத்துக்கனியாக இருக்கிறாரு. அவர் ஜீவனாக இருக்கிறாரு. நன்மத்தையும் அறியத்தக்கவர் இல்லை. பிதாவாகிய தேவன் நன்மை தீமை அறியத்தக்கவரே அல்ல. நன்மையும் தீமையும் கிடையாது. என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அவர் அந்த ஜீவனில் தேவி நீதி டு இயேசு சாமட வாக்கு தத்தமே இருக்குது. அதை சிலுவையில் கொடுத்துருக்கிறாரு. அடுத்து மார்க்கு 3:35 எடுங்க. மார்க்கு 3:35 3:35 இங்கிலீஷ் எடுத்து கேர்ள்ஸ் ஒருத்தர் படி அந்த வசந்த மார்க்கு 3:35 வசனம் சொல்லி படி. இல்லைம்மா, மார்க் 3:35 முதல்ல தமிழில் படி. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாயுமாய் இருக்கிறார் என்றார். அல்லேலூயா. இங்கிலீஷ் படிமா. மார்க் whoever does the will of God is my brother and sister and mother
டேய் இங்கே கவனிக்கிறாங்க, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இது? இதே வெளிநாட்டுக்காரனா இருந்தாக்கா ஆப்பிரிக்கா இருப்பேன். இது பாரு, இயேசுவுக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமா தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை. இது பாரு, இப்போ எனக்கு ஒரு அண்ணங்கிறான்னு வச்சுக்கோ, அவன் உலக பெரிய இந்திய தேசத்துக்கே பிரதம மந்திரி. நான் எப்படி பயந்துனா இருப்பேன்? பெரிய அரசியல் தலைவராகிறாரு, இந்தியாவுக்கே பிரதம மந்திரி, எப்படி தைரியம் டில்லா இருப்பான்? அந்த மாதிரி வானத்தும் சகல இயேசு சொல்றாரு, எனக்கு சகோதரனா இருக்கணுமா, இங்க கவனி, எனக்கு சகோதரியா இருக்கணுமா, உனக்கு தாயா இருக்கணும், எனக்கு தாயா இருக்கணுமா, நீ ஒன்று செய்யணும். பிசாசு சித்தத்தை படி செய்தா பிசாசு தான் உனக்கு சகோதரனா இருப்பான். பிசாசு உனக்கு அண்ணன் இருந்தா எப்படி இருக்கான்? உங்க அண்ணனுக்கு போட்டு அடிக்கிறாங்களா இல்லையா? பிசாசு அண்ணன் இருந்தா எப்படி பாருங்க, வாழ்க்கை நல்லா இருக்குமா? அடிச்சே கொண்டு போடுறோம் அண்ணன். இயேசு சகோதரனும் சகோதரி தாயுமா இருக்குன்னா நீ ஒன்று செய்யணுமா? ஒன்றும் இல்லை, தேவனுடைய சித்தத்தின்படி செய்தாக்கா அவ்வளோதான். நீ ஜீவ விச்சத்கனிலே செய்தா இயேசுக்கே நீ சகோதரி சகோதரனும். இது தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ எவ்வளோ, அங்கே எவனோ எவ்வளோ 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 எவனோ, எந்த நாடோ எந்த ஊரோ எந்த தேசமோ, அது சோழவர கிராமமோ, அது உங்கள் கிராமமோ, இது பிரம்புரமோ, இது தமிழ்நாடோ, இந்திய தேசமோ, ஆசியா கட்டமோ, ஊர் பேரெல்லாம் சொல்ல பாரு. தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் எனக்கு சகோதரியும் எனக்கு தாழுமா இருக்கிறான் என்றார். சும்மாவா சொன்னாரு? சும்மாலாம் சொல்லுவாரா? வெய்யாதான் சொல்லுவார். அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணுமா இல்லையா? நான் பிசா சித்தத்தின்படி தான் ஏவாள் மாதிரி தான் இருக்க போகிறேன், நன்மை தேம காரியம் தான் செய்ய போகிறேன். அதை தேவனுக்கு உலகத்துக்கு சபிக்கப்பட்டார். பிசாசு தான் உனக்கு சகோதரனா இருப்பான், ஒருபோதும் நன்மை செய்ய மாட்டான் பிசாசு உனக்கு. அவன் திருடுவான், கொள்ளுவான், இருப்பான், பாதாளத்துக்கு போய் விட்டுருவான். சீரியஸான மேட்ரு ஒப்பே இயேசு கிறிஸ்துக்குள்ளவா, ஞானசானம் எடுத்து திருவிருந்து பங்கெடுத்து கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்துப்பார். இயேசுவுக்கு சகோதரன் சகோதரி தாழுமாய் இருப்பாயாம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்தா. புரியுதா? ஆமாம், உன்னை வெல்ல யாராலும் முடியாது. தேவனே வருவார், தேவதூதர் வருவார். இயேசுக்கு சகோதரனா தேவதூதர், பரிசுத்தாவியானவர், 1016 பரிசுத்தாவியானவர், சாபத்துக்கு பாவத்துக்கு மரணத்துக்கு தத்துவத்துக்கு பாதாளத்துக்கு எல்லாத்துக்கும் விலை காத்து உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தியவர். தேவ சித்தத்தின்படி செய்யணும். ஆனால் ஜீவ விஷயத்துக்கல்லே இருக்கணும். தேவ நீதிக்கு உயிர்த்தது, தேவனுக்கு சபிக்கணும், ஆஸ்வதிக்கணும், பகைக்கணும், நன்மை செய்யணும், சத்துக்களை செய்யணும், துன்பப்பட்டு ஜபம் பண்ணணும், கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலக கொடுக்க 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 நீ தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறியா, நீ இயேசுக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமா இருக்கிறியா. எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தியா? தேவனுடைய சித்தத்தின்படியே செய்கிறவன் எவனோ எவ்வளோ, எந்த நாடோ எந்த தேசம். அதனால தான் நம்ம சபை என்ன சபை? ஆமாம், உலகம் ஃபுல்லாக ஆளுங்க பிசாசு சித்தத்தின்படி செய்கிறேங்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஜீவ சர ஜீவரத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு ஒரு சித்தத்தை செய்து அசுத்தாவி பசுத்தாவி ஒரு உதவி பண்ணணும்ப்பா. அவன் தான் ஊழியக்காரன். நீ உலகத்துக்கே, நீ பூமிக்கே உப்புன்னா என்ன அர்த்தம்? அவன் இருள் இருக்கிறான், பிசாசு இருட்டில் பாட்டு பிசாசு சிக்கிங்கிறான். அவன் தலைமையில கை வச்சு இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு உலக சொல்லி ஒரு ஜபத்தை பண்ணா உடனே பிசாசு ஓடி இயேசு சகோதரன் மாற்றி ஜெயசு பசுத்தாய் தேவத்துக்கு போய் அவனுக்கு உதவி செய்கிறார். சகோதரர் கையை தட்டு அல்லேலூயா. பா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் யார்? அம்மா வயிற்றில் ஆதாம் வழியாக பிறந்தவங்க தான். என் தாய் என்னை பாவத்தில், ஆமாம், அதை தவிர்க்க முடியாது. பிறக்கும்போது ஆதாம்குள்ளே தான் பிறக்கணும். இப்போ ஆதாம்குள்ளே பிறந்தா நன்மை தீமை சித்தத்தை தான் செய்வான். நல்லவன் கெட்டவனாக இருப்பான். கண்கள் நிச்சயமா சுயநீதி அடி தேவனுக்கு உலக காட்டி அசுத்தாக்கிட்டு சிக்கின்னு இருப்பான். நீ வந்து அப்படித்தான் இருந்த. இப்போ இயேசு ஏற்றுக்கொண்ட ஞானசானம் ஜீவஸ் கண்ணில் வந்துட்ட. இப்போ ஒரு சகோதரன் கத்ரா இயேசு விசுவாசி அப்போ நீ வீட்டாரோ எப்படி? நீ கிறிஸ்துக்குள்ள ஜீவ விஷயத்து கிடையாது. தேவனுக்கு ஆதாவது முழுத்துக்கொண்டு ஜபம் பண்ணா உன் ஜபத்துக்கு அசுத்தாய் பசுத்தாய் வந்து அவன் பாதுகாக்கலாம். அதனால தான் சொல்லலாம், நீ வீட்டுக்கே ஒலி, கிராமத்துக்கு உலகத்துக்கே ஒலி. கையை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ ஏசு என்ன பண்றாரு? எங்க போனாலும் எல்லாம் பிசாசு சித்தப்படி செய்யறோம் தாங்கிறான். இருக்கானா இல்லையா? பத்திய மார்க்கோக்காயோ எங்க போனாலும் பிசாசு சித்தப்படி 38 வியாச திமிர்வாதக்காரன் லேகோன் பிசாசு பெரும்பாடு உள்ள சரி திரளான ஜனங்க ஆதாம் வியாபாரம் வழியாக பிறந்து பாவத்திலும் மரணத்திலும் கவலை பயம் வெறுப்பு கசம் சுயநீத பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்குறாய் சுற்றி தெரிந்தாங்க. அப்படி அதுக்கு ஏசு என்ன பண்ணாரு? சகோதரர் மூத்த சகோதரர் நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக
கொடுக்குறாரா இல்லையா? அவன் பேர் சொல்லி யார் கொடுக்குறாரு? தேவனுக்கு கொடுக்குறாரு. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு உடனே அசுத்தாய் வருத்தி பசுத்தாய் இறக்கி சகோதராக்கி மாற்றிடுறாரு. உடனே தேவதூதன் வந்து எழுதுனாடா 38 வருஷத்துக்கு அப்புறம் அவனை சகோதரனை மாற்றிட்டாரா இல்லையா? பெரும்பாடு திமிர்வாதக்காரர் லேகோட் பிசாசு எல்லாரும் சகோதரனை மாத்திராரு பாரு. அப்போ இயேசு உனக்குள்ள இருந்தா நீ கூட போய் கிறிஸ்துவ தேவன் தர கொடுத்து அசுத்தாவி துரத்தி பிதாவை சித்தத்தின்படி செய்து பிசாசுகளை துரத்தி பசுத்தா இருக்கு தேவனுடைய இயேசுடைய சகோதரி தாயுமா நீ மாத்தலாம். அதனால தான் உன்னை பார்த்து உலகத்தையே வழின்னு சொன்னாரு, பூமிக்கே உப்புன்னு சொன்னாரு. நம்ம சபை குளோபல் சர்ச், நம்ம சபைக்கு வானம் போற பூமி பாதப்படி எங்க போனோம் இங்க கவனி பிசாசு சித்தத்தின்படி செய்யறோம் தாங்கிறான். நன்மை தீமை அறியறதுக்கு சாகுறோம். சுயநீதி அநீதி கண்டிச்ச மாஞ்சு பத்திரிகை செய்தி தொலைக்காட்சி செய்தி நாட்டு நடப்பெல்லாம் பாருங்க. எங்கே பார்த்தாலும் கொலைகள் வியாதி வறுமை தத்திரம் ஆபத்து. நான் பிசாசு உலகமே குட்டி பாதாளமாகுது. இந்த ஜீவ மார்க்கத்தை சொல்கிறோம் யாரு? கிறிஸ்துக்குள் கொண்டு வந்து தேவி தூதர் தேவந்த காதம் டேக்டா பசுத்தாய் கொடுக்குறோம் யாரு? அதனால தான் நம்ம சபை ஆசீர்வதிக்கப்பட்ட சபை. கையை தட்டு அல்லேலூயா. அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ இங்க கவனி. ரொம்ப கஷ்டமாப்பா தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுது. இங்க கவனி, பிசாசு சித்தத்தின்படி செய்யுதான்ப்பா ரொம்ப கஷ்டம். பேரே பிசாசுப்பா, நன்மை தேவை பேரே நன்மை தேவை. அந்த நல்லது கூட கிருபியாக தான் வச்சாரு. இந்த நன்மை கடியலைன்னா மற்ற பிசாதான் மாற்றிருப்பான். பிசாசு நீ நல்லவனா இருக்கிறது கூட அந்த நன்மையான ஒரு காரியத்தை வச்சுனா கொஞ்சம் மனுஷனா இருந்து அந்த நன்மையின் மூலமா அந்த ஜீவ வச்சு தேவரகமான வாழ்க்கை. ஜீவன்னா தேவனை போல வாழ்வது, இயேசுவை போல ஜீவ சொல்ற ஜீவரத்தம் அதுக்குள்ள வந்துடணும். அந்த நன்மையே இல்லைன்னா மனுஷன் ஆடியே அழிஞ்சிருக்க மாட்டான். பிசாச மாதிரி உலகமே அழிஞ்சு போட்டுருக்கோம். அப்போ நன்மை தீமை, நல்லவன் தீயவன், பாவம் மரணம். அப்போ அப்படி செய்தா கஷ்டம். சாகவே சாவாய் வியாதி வரும், வரும் கவலை வரும், பழம் வரும், ஏதோ ஒரு வியாதி பிடிக்குது, ஹாஸ்பிட்டலில் போகிறோம், வறுமை வருது, தரித்திரம் வருது, அவமானம் வருது, திடீர்னு ஆபத்து திருறான் கொள்றான் ஆகிக்கிறான். அதுதான் வியாதியான வாழ்க்கை. பிசாசு படி செய்ய பாருது. இயேசுவின் படி போனா என்னிடத்தில் வருகிற வருத்தப்பட்டு பாரசமக்குள்ள எல்லோரும் என்னிடத்தில் வார்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், என் நுகம் மெதுவாய் சுமை இலகுவாய் இருக்குது என்றார். அதான் சுலபமான வாழ்க்கை. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுப்பது. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவ நீதி தூவித்தல்ல பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்குது. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்து பாரு. அதுதான் ஏன் சொல்லப்போம் பேரே தேவன். உன்னை கஷ்டப்படுத்த மாட்டார். வியாதி வறுமை தத்துவம் பாதா மரணத்துக்கு ஏதோ கிரியில்லை, எல்லா ஜீவனுக்கு ஏதோ தேவ நீதி தூவித்தல் பிதாகுமார் ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஒரு ஆள் பாய்க்கூடாம கொத்தினாகா நீ தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறாய், நீ அவருக்கு சகோதரன் சகோதரி தாயுமா இருக்கான்னு இயேசுவே சொல்றாரியா. கையை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ மார்க் 3:36 தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் அண்டல இந்த வேர்ட். நான் செய்ய மாட்டேன், ஜீவ விச்சத்துக்கு படி போக மாட்டேன், நன்மத்தை மரியாதை பிசாசு சித்தத்தின்படி செய்கிறாய். உடனே திருட வருவான், உரிமையாக வருவான், வீட்டை அட்ரஸ் கேட்டுட்டு வருவான். திருடுறது கொண்டது சமாதானம் சந்தோஷம் சுகம் பிளஞ்சு திடீர் வியாதி வறுமை தரித்திரம் பாதாளம் வாழ்க்கை ஃபுல்லாக பிசாசோடையே வாழ்ந்து பிசாசு சித்தத்தை அப்படியே பிசாசுக்கிட்டே போய் பாதாளத்தை போய் வந்துடுவான். சீரியஸான மேட்ரு. ஏசு நல்ல மேய்ப்பர் ஜனங்களுக்காக ஜீவ சொல்ற ஜீவ வித்தத்துக்கு இல்லை தான் தேவ திட்டம். ஏதேன் தோட்டத்தில் அவர் மாறவே இல்லை. அந்த ஜீவனை தேவன் தனக்கு ஆதரவு இயேசு சாப்பிடாம கொடுத்தினா நீ தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற. இயேசுக்கு சகோதரனும் சகோதரி தாயுமா இருந்து உலகத்தை வெற்றி வாழ நித்திய ஜீவனை பரலோகராஜ் பூமி பரலோகராஜ் போய் சேரன்னு பாருங்க. அடுத்து மத்தேயு 21:31. மத்தேயு 21:31 எடுங்க. மத்தேயு 21:31. சித்தத்தின்படி செய்வான் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூன்றவர்தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிப்பரும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். போதும். அதாவது மத்தேயு இதுக்கு மேலே இருக்கிற வசனத்தை நீ வீட்டில் போய் வாசிக்கிறான். இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள் மூத்தவன் தான் என்றார்கள். அப்போது இயேசு அவர்களை நோக்கி, ஆழக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு அந்த ஆழக்காரர் வேசிகளும் ஆதாம் மூலமாக பிறந்தவங்க தான் ஆழக்காரர் வேசிக்க. ஆனால் இயேசு சித்தத்துக்கு வந்துடுறாங்க. இந்த பரிசேயை சரி செய்கிறான் பார் சுயநீதிக்காரன். இயேசுனா எதிர்த்து நிற்கிறான்.
அதனால ஆழக்காரரும் வேசிகளுமே என்ன பண்றாங்க, தேவனுடைய சித்தத்தின்படி சகல பாவங்கள் இன்னைக்கு சுத்தி பசுத்தாய் இறங்கி தேவனுடைய சித்தத்தை பரலோகத்தையே போய் சேர்ந்துடுறாங்களாம். நீ நினைக்கிறவங்க ஆழக்காரன் பாவி வேசிக்கலன்னு, ஆனால் இயேசு ஏற்றுக்கிட்டானே. இயேசு ரத்தம் சகல பாவத்தைக்கு சுத்திகரிச்சு பசுத்தாய் இறங்கிச்சு, அவனே போய் சேர்ந்துட்டான்ப்பா பரலோக ராஜ்யத்தில். அவனே பரலோக ராஜ்யம் பிரவேசம் பண்ணுறாரு. இவன் சுயநீதிக்கார், இயேசு வானான்றான், நல்ல விலையும் சொல்லியுமா தாங்கிறான், நன்மா இருக்கேன். ஆனால் இயேசுனா கோவத்தை ஏற்றுக்க மாட்டேன்றான், நன்மை தீமை இன்னும் பிசாசித்தத்தை தாங்கிறான். ஆனால் ஆழக்காரர் வேசிகளும் இயேசுக்கு ஏற்றுவிட்டு தேவடைய சித்தத்தை பாவத்துக்கு சபிக்கலாம் பக்கத்து நன்மை தேவடைய சித்தத்தை செய்கிறான். தேவன் தர உலகத்து ஆழக்காரன் பாவிகளமா இருந்தவனே இயேசு ஏற்றுவிட்டு தேவ சித்தத்தை பரலோகராஜ் போய் சேர்ந்துறானா. இது விளக்கத்தை படிக்கணும். இந்த வசனம் நோட் பண்ணிக்கோங்க. மத்தேயு 21:27 வீட்டில் போய் வாசிங்க, நமக்கு டைம் இல்லை அது வாசிக்கிறதுக்கு. மத்தேயு 21:27-31 வாசிங்க. அடுத்த வசனம் மத்தேயு 12:50 எடுங்க. மத்தேயு 12:50. மத்தேயு 12:50. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனோ எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாய் இருக்கிறார் என்றார். 12:50. அப்போ மத்தேயுல இந்த வசனம் இருக்குது. அப்போ பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கு. ஆமாம், மார்க்குல இந்த வசனம் இருக்குது, மத்தேயுல இந்த வசனம். அப்போ பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தம் இங்கே கவனி விட்டுட்டாக்கா, பாதாளத்தில் இருக்கிற பிசாசு சித்தத்தின்படி செய்கிறவன் பிசாசுக்கு சகோதரன், பிசாசுக்கு சகோதரன், பிசாசுக்கு தாய் மாத எவ்வளோ வேலையாகும். வாழ்நாளெல்லாம் அந்த பிசாசு உன்னை வாழ விட மாட்டான். அவனுக்கு திரடவும் கொள்ளவும் அழிக்கவும் வேறொன்றுக்கு வரானா. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக பறிவுட பண்ண வந்தார். அப்போ பரலோகத்தில் சித்தத்தின்படி செய்கிறவனே, பரலோகத்தில் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு சகோதரனும் சகோதரி சாயமா இருக்கிறார். எவ்வளோ எந்த நாடும் எந்த தேசமோ. அப்போ கிறிஸ்துக்குள் வந்த அந்த கிறிஸ்து ஜீவ சரஞ்சீவனத்தான் அந்த தேவன் தன உலகத்துக்கு கொடுத்தா, நீ பரலோகத்தில் சித்தத்தின்படி செய்கிற உன்னை வெல்ல யாராலும் முடியாது. அதுக்கு தான் மவனே கிறிஸ்துவை தேவன் தனக்குள் இயேசு ஜீவன் பரிவுஜோடு கூட இயேசு ஒரு பழைய கைப்பொல்ல தெரியுமா, அவர் வேலை வர வரைக்கும் ஒரு பிசாசு ஒரு வியாதி சபிக்குன்னே ஆஸ்வதிக்கிறாரு, ஒரு பகைக்குனுக்கே நன்மை செய்கிறாரு, சத்ருவிலே சிநேகிக்கிறார், ஜீவ சரஞ்சீவனை புத்தினேக்கிறாரு, கொலை செய்ய வகை தர்றாங்க, ஒன்றும் பண்ண முடியல. அவரை தேவதூர் பசுத்தாயில சூத்துக்கிறாங்க. கையை தட்டு அல்லேலூயா. அப்புறம் மத்தேயு 7:21 படிங்க. மத்தேயு 7:21. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். இங்கிலீஷில் படிமா. மத்தேயு 7:21. சத்தம் போடாத. Everyone who says to me, Lord, Lord, shall enter the kingdom of heaven, but he who does the will of my Father in heaven. பாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவாசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இது என்ன அர்த்தம்னா, சொல்றதெல்லாம் கத்தாவே கத்தாவே கத்தாவே, செய்தெல்லாம் பிசாசித்தம். புரியுதாமா? சொல்றது புரியுதா இல்லையா? சொல்றதெல்லாம் கத்தாவே கத்தாவே. இங்கே வந்து பகை மாமியார் கிட்ட சத்ருக்கு சத்ருவாகுது, பகைக்கிற பகைக்குது, சபிக்கிறது சபிக்கிறது, நாடு செல்ல ஊடு செல்ல ஆசீர்வாதம் சரியில்லை. அதனால ஆண்டவர் மயக்கிடுவாரா? கத்தாவே கத்தாவே சொல்கிறோம். கத்தருடைய சித்தத்தின்படி செஞ்சு ஜீவ விச்சத்துக்கல்ல இருக்கணும். கத்தாவே கத்தாவே சொல்லி நன்மை தீமையிலே இருக்கிறான், சுயநீதி அநீதியிலே இருக்கிறான். அவன் பிரவேசிக்க ஏமாற்ற முடியாது ஆண்டவரை. பிசாசு விட மாட்டான் அவனை. ஏய் நீ கத்தாவே கத்தான்னு தான் பார்த்தோன்னே செஞ்சதெல்லாம் ஏன் சித்தத்தை செஞ்சுக்கிறான். வாடா பாத்தாளத்துக்கு, உன்னை திருடுவேன், உன்னை கொள்ளுவேன், வெல்லுவேன்னும். வாயில் பேசிட்டா போதாது. புரியுதா புரியலையா? அதனால ஜீவ விச்சத்துக்கு இயேசு பரலோக பிதாவின் சித்தம் இயேசு தான். இயேசு சாமன வாக்குத்தத்தம் தான். அவர் ஜீவ தர ஜீவ ரத்தம். அந்த தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறவன் தான் பரலோக ராஜ்ய பிரவேசிப்பார். கரெக்டாக சொன்னாரா இல்லையா? கரெக்டாக சொன்னாரு. நான் கிறிஸ்தவன், இயேசு எடுத்துக்கிட்டேன், ஞானசானம் எடுத்துக்கிட்டேன், பசுத்தான் அபிஷேகம், ஊர் செல்ல, நாடு செல்ல, சபிக்கிறது, அந்த ஊழிக்கார் செல்ல, இந்த ஊழிக்கார் செல்ல, பிசாஸ் சபசபியா பிசாஸ் அசுத்தாய் கிரியை செய்யுது.
இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசார திருவிழா ஜீவசார கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், ரொம்ப மோசம் விலகி இருக்கலாம். இயேசு சாட்டை கூட ஏற்றுட்டாரு. ஆனால் நல்ல மேய்ப்பன் ஜீவசார ஜீவராக அது கரெக்டாக இருந்தார். பகைக்கிறவன், சபிக்கிறவன், நிந்திக்கிறவன் எல்லாருக்கும் கொடுத்தாரு. அந்த மாதிரி நீ என்ன பண்ணுற, யாராவது குரோதமாக உண்டாக்கா உடனே சபிச்சிடுற, நிந்திச்சிட, சூசிற, பகை கசம் காட்டுற, ஜீவசார விட்டுட்டு நீ உடனே கத்தாவே வேறு எங்கே வந்து ஜாப் பண்ணுற. கட்சியில் பார்த்தா பிசாசத்தை செய்து அவன் போக மாட்டான், பாதாராஜன் போட மாட்டான். சரியாக சொல்லிக்கிறேன். அப்போது என்னை நோக்கி கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்போ யார் பிரவேசிப்பா? பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. கத்தாவே. அங்கே மாமியார்கிட்ட ஒரே சண்டை. கிறிஸ்துவ கொடுக்கவே இல்லை மாமியாருக்கு, மாமனாருக்கு, மாதாருக்கு, பக்கத்து வீட்டுக்கார அக்கத்துல வேலை ஸ்தலத்தில் எங்கே பார்த்தாலும் பகை கசப்பு. கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதம் வந்து கொடுக்கவே இல்லை. இங்கே வந்து கத்தாவே கட்சியில் பார்த்தா பிசாசு தான், பாதாளம் தான் கேள்வி. கரெக்டாக சொல்லிக்கிறார். அப்போது பரலோகத்தில் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் செய்யணும். பிசாசு சித்தத்தை செய்தியா இல்லையா? நன்மை தேவன் சுயநீதி அநீதியா தேவன் தனக்கு செய்தியா இல்லையா? அது மாதிரி செய்யா. இயேசு தேவன் தனக்கு ஆதம் வந்து கொடுக்குற வாயை தந்து சொல்லு, அதான் செய்யுது. செஞ்சாக்கா பசுத்தாய் வந்து தேவன் உன்னை காப்பாற்றியே தீர்வார். அல்லேலூயா. அடுத்து லூக்கா 12ஆம் அதிகாரம் 47வது வசனம். லூக்கா 12:45. லூக்கா 12:47. தன் எஜமானனுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமல் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் ஊழியக்காரன் அநேக அடிகளில் அடிக்கப்படுவார். ஆமாம், எதிரிங்க எல்லாரும் லூக்கா 12:47. இங்கிலீஷ் எடுத்துட்டேம்மா, எடுப்பா இல்லையா? சரி விடு. லூக்கா 12:47. என் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படும். எஜமானுடைய சித்தத்தை அறிந்துட்டேன். ஏசு ஜீவ விசத்துக்கு தெரியும், நல்லா தெரியும். அவர் நன்மத்தையும் அறியத்தக்க பாவத்தின் சம்பளம் மறந்துக்கிறார். ஏசு தேவ நீதியின் சம்பளம் உயிர்த்ததல். அதை தேவன் தனக்கு ஆதம் வந்து முழு உலகம் கொடுக்கிறவன்னு தெரியும். சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமல் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்பட மாட்டான். அதான் ஆதாம் ஏவாளு தேவன் ஜீவத்துக்கு தான் சொன்னார். நல்லா தெரியும். தெரிஞ்சு ஆயத்தமான பிசாசத்தை செய்த அநேக அடிகள். அடின்னு அது திறந்து கொண்டது ஆகிக்குது. வாழ்க்கை ஃபுல்லாக அடி தான். அடி வாங்கிக்கிட்டே இருக்கிறதா பிசாசுக்கிட்ட. வாங்குறாங்களா இல்லை? அடி மனுஷனும் அடிக்கிறான், நாய் அடிக்குது, கோழி அடிக்கிறேன், எல்லாம் அடிக்கிற வேலை தான். காயப்படுற வேலை தான், துன்பப்படுற வேலை தான். எதுக்கே அந்த வம்பு? பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்ய. இயேசு கிறிஸ்துவின் பரிவு ஒருத்தவங்க மேல் கை போட முடியாது. இயேசுவை ஒருவனு கை போடல. அவருடைய சித்தம் அவர் வேலை வர்ற வரைக்கும். புரியுதா? ஒரு பழைய கை போட முடியாதுன்னு நீ வேணா டெஸ்ட் பண்ணிப்பார். இயேசுவை தேவத்தை வாதம் கொடுக்குறேன்னு சொல்லிப்பார். அடிக்கிற பிசாசெல்லாம் அலையிச்சு ஓடியே போச்சு. இயேசு போய் நின்னா அசுத்தாய் ஓடுது, பசுத்தாய் இறங்குது, காற்றை கடலை இறையாது அப்படி 5 2 பேர் கை வச்சு பழுகுது. இப்போ எல்லா ஜீவனுக்குள்ளேங்கிறார். தேவன் தனக்கு உலகுது. சத்தம் உயிரோடு வரான், குஷ்ரோகி சுகமாகறான். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. இல்லைன்னா எங்கே போனாலும் குஷ்ரோகி, காற்று அடிக்குது, புயல் அடிக்குது, அங்கே ஒரே போகும், அங்கே எவ்வளோ வியாதி, அங்கே மருவை, எல்லாம் அடி தான். எங்கே பார்த்தா வாழ்க்கை ஃபுல்லாக நாசம் மோசம் தான். அதான் பாவத்தின் சம்பளம் மரணம்னு சொல்லப்படுது. சரி, இப்போ சிலுவை. அதுக்கு முன்னே ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 1 யோவான் 2:17 படி. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம். புதிய ஏற்பாடு 1 யோவான் 2:17பா. 1 யோவான் எத்துட்டியா? 2 யோவான் எத்தியா? 1 யோவான் எத்து பாரு. 1 யோவான் 2:17 படி. சூப்பரான வசனம், அருமையா இருக்கு. 1 யோவான்ல உலகமும் அது நிச்சயம் ஒழிஞ்சு போயிடும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். நல்ல ஸ்ட்ராங்கா இருப்பான், வேற திறனா இருப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ காலமெல்லாம் பிசாசு பற்றி செய்கிறோம் ஒழிஞ்சு போடுவானா. திடனே ஆயிடுச்சு கொண்டு ஆயிடுச்சுடானா இல்லையா? அப்போ உலகமும் அது நிச்சயம்
அதான் பிசாசு, உலகம், மாம்சம், பிசாசு, கண்களிச்ச மாற்றி நன்மை தேவை, நன்மார்க்கம், துன்மார்க்கம், அதுபடி செய்கிற ஓய்ந்து போவான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ, எவனோ எவ்வளோன்னு போட்டார், அங்கே பேர் ஊரே போடல. அது நீயா இருக்கலாம், நானா இருக்கலாம், உலகத்து யாரானா இருக்கலாம், சாய்ஸ் உங்ககிட்ட தான் இருக்குது. இயேசு நான் ஏற்றுக்க போகிறேன், அவர் ஜீவ வச்சு அந்த ஜீவனில் தேவ நீதிட்டு உயிர்த்து இருக்குது, அந்த சித்தத்தை படி தான் செய்ய போகிறேன். தேவனுக்கு ஆதாம் வந்து முழு கூட செய்ய போகிறேன். ராஜா தேர்ந்துட்டாலா இல்லையா தேவனை? 127 நாள் ராஜாத்தி. யோசேப்பு தேவன் சித்தத்தின் படி செய்தான். எகிப்து சிறைச்சாலை, எகிப்துக்கு போகிறான். தாவீது ஆடு மேய்க்கிறீங்களா ராஜா பழைய ஏற்பாட்டில். மோசே ரட்சகனா மாறுறான். வனாந்திர ஆடு மேய்ச்சிருந்து 80ஆவது வயசுல தேவ இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்புகள் நடத்துறான். ஆபிரகாம் பலிபி ஒரு 18 தேவன் தரங்களுக்கு. ஆபிரகாம் சகல காலம் வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போட்டுகிறது. இயேசு நானே வழியும் சத்து ஜீவனமா இருக்கிறார். அந்த ஜீவனை தேவன் தனக்குள்ளே கொடுத்தாதா? ஆதாம் மூலமாக பிறந்த ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, எஸ்தரு, பேதுரு, கிதியோனு, பவுலு எல்லாம் டாப்பாக தான் இருந்தாங்க. தேவனுடைய சித்தத்தின்படி என்றைக்கு உலகத்தையே கலக்கிட்டு போயிட்டாங்க. அந்த லிஸ்ட்டில் நீயும் நானும் வரணும். எனக்கெல்லாம் அதெல்லாம் தேவையில்லைங்க. எங்கள் மூதாதிகள்லாம் அப்படியே அது இருந்து அப்படியே சாபத்தில் பாவத்தில் மனது பிசாசோடு வந்து பிசாசாக இருந்து பிசாசத்தை செய்து பாதாத்துக்கே போய் சேர்த்தாங்க. அங்கேயே போயிட்டா போ, சாய்ஸ் உங்ககிட்ட தான் இருக்குது. விருப்பம் உங்ககிட்ட தான். இன்னைக்கு கூட ஆதாம் ஏவாள் மாதிரி ஜீவ வச்சதுக்கு இருக்குது, நன்மத்தையும் அறியத்தக்க கிடைக்குது. ஏசு சிலர் ரத்தம் செஞ்சு மறுத்து அடக்க முடியும். ஜீவ ரத்தத்தை ரெடியாக வச்சுக்க. அந்த தேவத்தான உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறோம், அவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அடுத்து 5, அதே 1 யோவான்ல 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், அண்டர்லைன் தி வேர்ட், அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இந்த பாரு, அவருடைய சித்தத்தின்படி கேட்டா பதில் வருமா வராதா? அவருடைய சித்தம் என்னது? ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவி நீதிட்டு உயிர்த்தேன். அதை தேவன் தனக்கு ஆதாம் ஒரு ஆள் பாய் கொடுத்தா பதில் அவ்வளோதான் வந்துச்சு. எப்பவுமே பிதாவின் சித்தத்தின்படி தான் இயேசு கேட்கிறார். 38 வியாசி ஜீவ சொரஞ்சு தேவன் தர குலத்துக்கு உடனே 38 பதில் வருது. குஸ்ரோகி ஜீவ கை தேவன் தர குலத்துக்கு குஸ்ரோ சுகுமா ஜீவ கண்ணு குருடனுக்கு ஜீவ கண்ணு தேவன் தர ஆதவன் ஜீவ கண்ணு கூட உடனே கண்ணு உப்புத்துக்குது. எல்லாம் அவருடைய சித்தத்தின்படியே கேட்குறது. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு இயேசு ஜீவன் பரிவுஜீவன் கொடுத்தா அவருடைய சித்தத்தின்படி கேட்டாக்கா அசுத்தாய் போய்தானோ பசுத்தாய் வந்து தேவத்தை பணிவு செய்தே தரணும். தேவன் தம்மைத்தான் பதிலளிக்க மாட்டார். நீ அவருடைய சித்தத்தை விட்டுட்டு எனக்கு என் பொண்ணை அடிக்க என் பிள்ளைக்கு எனக்கு என் பொண்ணை உலகத்தை நினைக்கிறதே கிடையாது. அவன் கேடு கட்டானா போட்டான், அவன் பகையாளி, அவன் என் குடும்பத்தை துரோகம் பண்ணான். பகை கசப்பு வைராய் கோபாலத்து பிசாசு சித்தத்தின்படி எந்த பதில் வராது. தேவனுடைய சித்தத்தின்படினா கிறிஸ்துவை தேவனுக்கு ஒரு சபிக்கிறோம் ஆசதி பகைக்குள் நன்மை செய் சத்துருவை துன்பப்படி ஜபம் பண்ணு. கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் மூடுவதுக்கு தான் அவருடைய சித்தத்தின்படி கேட்குறது. அப்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்குறார். செவி கொடுத்து தான் அவர் வேறு போக்கே இல்லை. தேவதூர் பசுதான் வந்து உனக்கு காப்பாற்றியே தேரணும். விடு பாவத்துக்கு சாப்பத்துக்கு மட்டும் பாதாளத்துக்கு விடுதலை பல்லு கொண்டு போயே தேரணும். அதுதான் 14வது வருஷம். நாம் எதையாகிலும் எதனா A to Z பாவத்திலிருந்து மனதில் தேவ நீதிச்சு உயிர் பரலோகராஜி வரணும். நான் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படினா இயேசு ஜீவன் பரிவுச்சவன் அவருடைய சித்தம். தேவ நீதிலிருந்து உயிர்த்தது வரைக்கும் அவருடைய தேவன் தனக்கு ஆதாம் முழுது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே. இங்க கவனி, செவி கொடுக்கணுமா கொடுக்கூடாதுப்பா? அப்போ தப்பு யார் மேலே இருக்குது? நம்மகிட்ட தான் இருக்குது. நம்ம சுய நீதி அநீதி கவலை பயம் வெறுப்பு. அவன் எனக்கு துரோகம் பட்டா, இவன் எனக்கு துரோகம் பட்டா, அவன் என்னை பகைச்சிட்டா, என்னை சமைச்சிட்டா, ஒரே கவலை வெறுப்பு காசு சுய நீதி அநீதி காட்டிட்டு ஜம்மா பண்ணிட்டு இருந்தாக்கா பிசாசு தான் நிறைவேறு. ஆனால் தான் அவருடைய சித்தத்தின்படி வந்தா கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு சிலுவையில் என்ன பண்ணாரு? அவருடைய சித்தத்தின்படி தான் அதுக்கு வரப்போகிறோம். இப்போ பிதாவின் சித்தத்தை அவங்க சபிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, தூசி காரி துப்புறான், பகைச்சிட்டா அதை சபிச்சிட்டா ஜீவ சர ஜீவரத்தை கொண்டு கைவிட்ட பிதா மேலே காட்டி கொடுத்து யூதாசு பகை முழு உலகத்து பகை கசம் காட்டவே இல்லை. பிதாவை படிக்கல ஆவிப்பித்து ஜீவ சர ஜீவரத்தை கொடுத்தாரா ஈட்டால் ஆதாம் முழு சித்தத்தை படிக்க. 3வது நாள் என்ன கேட்டார்? பாவத்தை மட்டும் பாதத்தை விடுதலைன்னா பசுத்தாவி சேர்த்து ஒரு தேவத கல்ல வாழ்ந்து அவர் எல்லாம் பயிர் வந்துச்சு. விஷயம் தானே பரலோகத்து படி. இதுதான் மாதிரி இந்த சுவிசேஷத்தை கைத்தட்டு எல்லாரும் அல்லையா? இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் சொல்லு. கைத்தட்டி ஜோர அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து.
இடைவிடாமல் வெளிப்படுத்து, எக்காலத்து வெளிப்படுத்து, சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்து. அவருடைய சித்தத்தின்படி வா. பிசாசு சித்தத்தின் ஜபத்தில் வராத. நாடு செல்ல, ஊடு செல்ல, ஆசீர்வாதி, அந்த ஊழியா செல்ல, இந்த ஊழியா மாமியா செல்ல, இந்த செடியில் ஜீவரத்தம் தேவன் தர கொடுத்துதான். அவர் சித்தத்தின்படி கேட்கிறாய், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நான் கொண்டிருக்கிற தைரியம். அல்லேலூயா. கடைசியாக கன்ஃபியூஸ் வர போகிறோம். ஆட்டை கட்சி மாட்டை கட்சி கட்சியில் ஏசு என்ன ஆகிட்டார்? நம்மள மாதிரி நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் மரியாதை நமக்காக பாவமாக்கினார். மனத்தில் தூக்கப்பட்டவனு சபிக்கப்பட்டவன் கிறிஸ்து நமக்காக சாபமான. அவருடைய வேலை வந்துச்சு. உன் பாவத்தை, உன் சாபத்தை, உன் மனதை பிசாசியத்தை நிறைவேறும் போது எல்லாம் நீ பிசாசியத்தை ஏற்றுனப்பா ஆதாம் ஏவாள் வழியா. அந்த மாதிரி ஆதாம் ஏவாள் பாவத்தை சாபத்தை மனத்தை ஏற்றுக்கிட்டு ஏன் என்ன சித்தம் பேச சிலுவையில் நன்மை தேவன் பேசுறார், ஜீவாத்தை பேசுறார். ஆமா, ஜெயிச்சார் இல்லையா? மூணாவது நாள் கையை தட்டு அல்லேலூயா. அதனால அவர் என்னதான் நம்ம பாவத்தையும் சாபத்தையும் மனத்தை ஏற்றினாலும் அவர் ஜீவ வார்த்தை பேச்சா எல்லாத்தையுமே ஜெயிக்கிறாரு. அந்த ஜீவ வார்த்தை நீயும் பேசணும். ஆமாம், பாவத்தை சாபத்தை மனது காலமெல்லாம் நான் இருக்க போகிறேன், பாதாத்தே இல்லை. 3 நாள் தான் டைமு. உனக்கு மாடல் காட்டுறதுக்காக தான் அந்த பாவத்தை சாபத்தை மனது பிசாதிக்கிறது அடிக்கிறாங்க, திறறாங்க, கொள்றாங்க, அழிக்கிறாங்க. இயேசு சிலுவையில் தலைமையில் கழிச்சு கவலைப்படல. நீ கூட கவலைப்படுவோம். இயேசு வீரன். எல்லாருடைய பாவம் வந்துச்சு. உலகம் 816 கோடி பேர் இருக்கிறாங்க. உலக மக்கள் தொகை. நம்ம சபை உலகலாயத்து நம்ம சபை விசுவாசிக்கவளா 816 கோடி விசுவாசிக்கிறாங்க. பாஸ்டர் தாமஸ் துளசிராமன் 816 கோடி பேருக்கு ஜீவ சரஜீவ தேவன் தரகுல அச்சுத்தாய் பசுத்தாய் இறங்குமா கிராமம் போல பட்டம் போடலாம். அப்போ உலகத்தை ஆதாம் காலத்துல 2வது முழு உலகத்தை சாபத்தை பாவத்தை ஏற்றுற பிசாசியத்தை ஏற்றுக்கிட்டு உன்ன மாதிரி என்ன மாதிரி ஏற்றுக்கிட்டு அவர் சாபமானார், அவர் வியாதி ஆனார், அவர் தரித்திரமானார். மேட்சுக்கெல்லாம் இல்லை. சிலுவை காட்சி பார்த்தியா இல்லையா? பேஷன் ஆஃப் கிரைஸ்டில் பார்த்துமா நம்ம அண்ணன் போட்டு பால் அண்ணன் போட்டு கட்டினாரு. எப்படி அடிக்கிறாங்க? திறது, கொள்றது, ஏகிது, எல்லாம் அடிக்குது. பிசாசியத்தான் கட்சியில் தலைமையில் கவிச்சு கவலைப்படலை. நீ கூட கவலைப்படாத. ஆதாம் ஏவாள் வழியாக பாவம் செய்து தேவ மகிமையற்றதுனால வியாதி வரும்போது, தரித்திரம் வரும்போது, அவமானம் வரும்போது தலைமையிலுக்கு கவலைப்படுறது ஸ்டாப் பண்ணு. சீக்கிரத்தில் அப்படி ஜீவ வார்த்தை பேசு. பிதாவே அவருக்கு மன்னிப்பு என்று சொல்லி ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு. கைவிட்ட பிதா மேலே காட்டுக்கு பகை கசப்பில்லை. அங்கே சபிக்கிறோம் ஆத்மதிக்கிறார், பகைக்கிறோம் நன்மை செய்கிறார், சத்துக்களை திணைக்கிறார், துன்பப்படி ஜீவ ரத்தத்தை குத்துறாரு. எடுத்துக்கோங்கடா கடைசி சொல்ற ரத்தத்தை. பாதாளம் அங்கேயும் ஜீவ ஜீவன பாதாளம் ரிஜெக்ட் பண்ணிச்சவரை பிதாவின் சித்தத்தை செய்தார் சிலுவையில். புரியுதா? பாவத்தை சாபத்தை மனத்தை பிதாவின் சித்தத்தை தான் செய்தார். அதனால தான் 3ஆவது நாள் பாவத்திலிருந்து மனது பாதாத்தையும் ஜெயிச்சு பசு தாய் வந்து தேவதூரம் உலகத்தையே அவருக்கு தலையை பிசாத உலகத்தையும் வாங்கிட்டு கட்சியில் பரலோகத்துக்கு போய் சேர்ந்தார். கையை தட்டு அல்லேலூயா. அப்போ இந்த வசந்தம் டக்கு டக்குன்னு வாசிப்போம். மத்திய 26 39 மத்திய 26 39 சீக்கிரம். மத்தேயு 26 39 அப்போ மத்தேயு 26 39 ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. எங்க கவனி. ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. மத்தேயு 26 39 தானே? அப்போ என்னுடைய சித்தத்தின்படி உம்முடைய சித்தம் என்னது? இமை பொய்து கைவிடப்பட்டு பாவத்தை மனது நடத்தி ஏற்றுக்கணுமா? ஏற்றுக்கிட்டு ஜீவ வார்த்தை பேசணும். அதான் அவருடைய சித்தம். இங்க கவனி. ஏற்றுக்கப்பா பாவத்தை சாபத்தை மனது ஆதாமின் பாவத்தை ஏற்றுக்க. மனுஷன் மாதிரி மாறிட்டு மனுஷன் மாதிரி நன்மத்தையுமே பேசிடாத, சபிக்கணும் சபிச்சிடாத, பகைக்கணும் பகைச்சிடாத. ஜீவ ரத்தத்தை கொடுத்துட்டு 3ஆவது நாள் எழுந்து வாழ்றாரு. அப்போ 3 நாள் தான் கஷ்டப்பட வேண்டியது. அதை கரெக்டாக செஞ்சாரால ஏசு. அதுதான் அவருடைய சித்தம். முழு உலகத்தில் எல்லாருடைய பாவ சாபம் மன்னத்தை ஏற்றிட்டு ஒரு மாடல் காட்டு மனுஷனுக்கு. மனுஷன் தலையைத்தே அவ்வளோதான் நினைச்சுக்கிறான். பிசாசுக்கிட்ட போய் மாட்டி பாவத்தை மன்னத்துக்கு காலமெல்லாம் சாபத்தில் பாவத்தை மன்னத்துக்கு முடிவு பண்ணிட்டான். அது எப்படி மீண்டு வர்றன்னு பாவத்தை சாபத்தை மன்னது ஜீவ சரஞ்ச பிதாவாகி ஆதாம் வந்து முழு பிசாசத்தில் 3ஆவது விடையில் ஆக்கி
உலகத்துக்கு ஒரு மாதிரி காண்பித்து பரலோகராஜ் வாழ்னார். செஞ்சாரா இல்லையா? சூப்பராக செஞ்சார். ஆனால் வியாதி வந்துச்சு, சாபம் வந்துச்சு, தத்துவம் வந்துச்சு, அவமானம் வந்து தலைமையில் சத்தமின் போகிற இன்னும் நன்மை தீமையிலே போக ஜீவத்துக்கு என்ன வந்துரு. ஜீவ வார்த்தை பேசுகிறாரு ஏசு, ஜீவ ரத்தம் கொடுக்குறாரு. அந்த ரத்தம் தேவனின்னு பரலோக ராஜ்யமே இருக்குது. அந்த பிதாகுமார் பசுத்தாக்கு ஈட்ட ஆதாம் முழு ஒரு ஆள் பாக்கி தான் கொடுத்தாரு. பிதாவின் சித்தத்தை செய்ததுனால பிசாசினால பசுத்தா தேவதூர் வந்து ஏந்து போன வாடத்தோட சகல சுதந்திரத்துக்கு வந்து பிஷா இந்த பரலோகத்துக்கு போய் சேர்ந்தார். இதுதான் அவருடைய சித்தம். அப்புறம் 42வது வசனம், 29, 26, 42. அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் கூறி, பிதாவே, என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் தானம் பண்ணினவர். சரி, அதே தான். அப்போ மார்க் 14, 30, 36 படி. மார்க் 14, 36. மார்க் 14, 36. மார்க் 14ஆம் அதிகாரம் 36வது வசனம். அப்பா பிதாவே, எல்லா குமாரனும் இந்த பாத்திரத்தை நிலத்திலிருந்து எடுத்து போடும். ஆகிலும் என் திட்டத்தின்படி அல்ல, உம்முடைய திட்டத்தின்படியே ஆகட்டும். அப்போ அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும். இந்த பாத்திரத்தை என்னிடத்திலிருந்து எடுத்து போடும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது. இங்க பாரு, என் சித்தம் இல்லை, உம்முடைய சித்தம். அது என்ன உம்முடைய சித்தம்னா, இமை போய் நான் கைவிட்டுருவேன். மனுஷன் பாவத்தில் சாபத்தில் மதத்தில் போய் மனிதன் தலையெழுத்து அது நிற்கிறான். பாவத்தை மனிதர் பாதாளத்தை எடுத்து ஜீவ சொல்ற ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு எழுந்து வர. அதுதான் தேவனுடைய சித்தம். அதை கரெக்டாக செய்தாரா இல்லையே? யாரையும் சமைச்சாரா? சிலுவையில் காரி துப்புறாங்க, சிலுவையில் அறிகிறாங்க, நிர்வாணமாக்குறாங்க. நம்ம மட்டும் அது செய்ய மாட்டோம். ஏசு எடுத்து ஞானசானம் எடுத்து திரும்பங்கிட்டு சபிக்குது, நீந்திக்குது, மாமியார்கிட்ட சண்டை, மாமனார்கிட்ட அரசியல்வாதி, இப்படியே பேச்சு சபையாக உருப்படாமல் போயிடுச்சு. 3 நாளில் ஜீவ வார்த்தையை தேவன் தனக்கு ஆதாம் முழு பாவத்தை மட்டும் தச்சு பாத்திரத்தை தேர்வு விட்டார். ஜம்மல்லம்மா? அப்போ என் சித்தத்தின்படி அல்ல, பிதாவின் சித்தத்தின்படி செய்யவே வந்தேன். தீமோசம் என்ன வசனம்? யோவான் 14:34. யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்வதே. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வது, அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. அந்த சிலுவையில் செய்து முடிச்சாரா இல்லையா? ஆமாம். அப்போ இதுதான் நம்ம தீம்வசனம். இதான் நம்ம தீம்வசனம் முதல் வசனம் வச்சோம். யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. ஆமாம், சாப்பாடே அதுதான். மூச்சு பேச்சு உச்சந்தது எங்கே தொட்டாலும் பிதாவின் சித்தத்தை செய்யத்தான். ஜீவசரம் ஜீவரத்தம். நன்மத்தையுமே தொடைய மாட்டார். அது ஏதே தொடாத பறிப்பு சொன்னவரே அவர் தான். சொன்னவரே அந்த பிதா கோப்பர். அதை தொடுனாரில்லை, அது பிசாசத்தை செய்கிற ஷாகவே ஷாவாய் ஜீவ விச்சத் கண்ணிலே இரு. அதை பிதாகுமார் பசுத்தாக்கு ஆதாம் முழு உலகம் கூட. மத்திய மார்க் லூக்கா அம்பது அவர் எங்கே சுற்றி பிசாசின் பல்ல யாரு படியில் ஆக்குறாரு. எங்கே போனாலும் நன்மத்தை மரியாதை கூட ஜீவத்துகளை கொண்டு வர்றாரு இல்லையா? லேகோல் பிசாசு பிச்சா 2000 பிசாசு நன்மத்தை மரியாதைக்கு தேவன் தர ஒரு பிசாசு மேலே பிசாசு அவனை பார்த்ததுமே நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக ஜீவ சார் தேவன் தனக்கு ஆதாம் உடனே பிசா அசுத்தாய் ஓடி பசு பிதாவை செய்து ஓடி பிடிச்சிப்பார். எல்லா பிசாசும் பசுத்தாய் தேவன் காப்பாற்றி அப்புறம் தக்க பொருள் போய் வஸ்திரம் தரித்து அவனை ஊழிக்கார டாப் ஆகிட்டு கையை தட்ட அவர் கல்லையா லேலியா திமிர்வாதக்காரன் லேகோல் பிசாசு பெரும்பாடு எல்லாரையும் சீசர்கள் எல்லாரையும் ஆதாம்குள்ள பார்த்து ஜீவ சாரஞ்ச தேவனீதி தேவன் தன் உலக அசுத்தாய் சொத்தார் பசுத்தாய் போ நீ உலகத்துக்கு வழி நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவனில் பார்த்து நேர்த்துரு உன்னை டாப் உன்னை வெள்ள யாராலும் முடியாது. நீ தான் பாவத்தை சாபத்தை மரணத்தை பாதத்தெல்லாம் ஜெயிச்சு உலகத்தில் வெற்றி வாழ்க்கை வாய்ந்து ஆசீர்வாதம் பரலோக ராஜ்யத்துக்கு சேர்வான்னு சொல்லிட்டு போயிட்டேங்கிற ஜமல்லம்மா. ஆனால் ஆதாமி சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம். கிறிஸ்துக்குள்ள இருங்க. வாங்க சோத்ரம் சோத்ராண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். தம்பி வாடா, நீ வா ஜபேஸ் வா, அவன் பக்கத்தில் நீ வா சோத்ரம். அப்போ சோத்ரம் இந்த பக்கம் ஒருத்த இந்த பக்கமா ஒருத்த இந்த பக்கமா 2 பேர் இருக்கிறானுங்க. இவன் ஆதாம் மூலமாக பிறந்தவன் நன்மத்தையும் மரியத்தக்க கனியை குசித்து பிசால் சித்தத்தை செய்கிறான். தேவனுக்கும் தனக்கும் இல்லை பிசால் போறான்னு ஓயில அவனுக்கு வாழ்க்கையில் வந்தா இல்லையா பிரச்சனை. இவன் இயேசு ஏற்றுக்கிட்டான், ஞானசானம் ஏற்றுக்கிட்டான், உண்மையாகவே ஏற்றுக்கிட்டான் ஞானசானம்.
இவன் ஜீவ வித்தத்துக்கு தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்குறான். பசுத்தாய் வருது. ஆடு மேய்க்கிறவன் யோசேப்பா இருந்தவன் இன்னைக்கு எகிப்துக்கு அதிபதி ஆயிட்டான். இவன் ஆதாம் மூலமா பெற்ற நன்மை தீமையை தேவன் தனக்கு உலகம் திருடி கொண்டு ஆயிடுச்சு. வாழ்க்கையே கெட்டு சீரழிச்சு போச்சு. வாழ்க்கை ஃபுல்லாக போராட்டம், பிசாசு போராட்டம். இங்கே கவனி, வாழ்க்கை ஃபுல்லாக என்ன பண்ண பிசாசு போராட்டம். உரிமையாக வரான் பிசாசு. வாழ்க்கை ஃபுல்லாக சமாதானம் சேர்ந்து குடிக்கிறான், வெடிக்கிறான். அப்பா ஒரே தொல்லையாகப்பா. குடும்பத்தில், தொழிலில், வியாபாரத்தில் ஆதாம்குள்ளே வந்துட்டான். நன்மை தீமை அறியத்தக்க கனி பிசாசு ஏவாள் வழியா, ஆதாம் வழியா. அது பிசாசு தேவன் தனக்கு பிசாசு திறறான் கொண்டு ஆகிட்டே இருக்கிறான். இவனும் அப்படித்தான் தான். இப்போ ஏசு ஏற்றுக்கொண்டு ஞானசாரம் பண்ணி திருவிருந்தில் பங்கெடுத்து ஜீவ அப்பத்தை புச்சிக்கிறான். உண்மையிலே ஞானசாரம் எத்தானே இல்லையா? மறுத்து கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாய் தொத்தி பசுத்தாய் வந்து கட்சியில் பார்த்தா வர விருத்தி. கட்சியில் 2 பேர் பார்க்குறானுங்க. இவன் ஃப்ரெண்டு தான் இவன் வந்து இயேசு பற்றி சொல்கிறான். எப்பா வருத்தப்பட்டு பார சாபத்தால் பிசாசு சித்தத்தை செய்தி இயேசு ஏற்றுக்கூடா ஞானசாரத்துக்கு திருவிருந்தில் பங்கெடு சொல்லும் போது இவன் என்ன பண்ணான்? இவன் பேச்சு கேட்டு ஞானசானம் எடுத்துடா இயேசு எடுத்துட்டு ஞானசானம் எடுத்துக்கிட்டான். இப்போ ஜீவ விச்சத்துக்கு என்னன்னு பேசுகிறாங்க கவனி. நன்மை தீமையில் இப்போ ஜீவ வார்த்தை பேச பிசாசு அலகச்சுன்னு ஓடுது. இவனை பார்த்தாங்க ஓடாதா? ஜீவ சொல்ற ஜீவரத்தம் தேவனுக்கு ஆதாம் முழு உலக ஆளே மாத்தாவன். கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலக உடனே அசுத்தாய் கொடுத்து பசுத்தாய் வந்து கட்சியில் ஆதாம்குள்ள சாபத்திர பாவத்தை மனு இப்போ வர விருத்தி ஆகி உலகத்தையே தாக்குறான். கட்சி கையத்தை டெல்லியா 2 பேர் கைத்தட்டு. அப்ப ஆதாமின் சிந்தை மரணத்தை கொடுக்கும், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானம் கொடுக்கும். நீங்க இயேசுவுக்கு சகோதரன் சகோதரிகளும் தாயுமா இருக்க முடியும். இல்லைன்னா பிசாசுக்கு சகோதரன் சகோதரி தாயுமா இருப்பீங்க. என் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் எனக்கு சகோதரன் சகோதரி தாயுமா இருக்கான். ஜாமோட பசுத்து பிதாவே தரிமான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி சொல்கிறோம். பயப்படாத, கலங்காத, சிகையாத. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்துவுள்ள மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படுறாங்க. இயேசு நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கின்றார். இயேசு அவர்களை நோக்கி என் பிதாவின் சித்தத்தின்படி செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்கு, அவர் கிரியை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்குன்னு சொல்றாரு. சோதரம் ஒரு மனுஷன் ஆதாமுக்குள்ளே இருக்கணும், எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும். ஆதாமி சேர்ந்து மரணத்துக்கு நேராக நடக்கும். எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ படித்த ராயல் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அரசியல் தலைவர், சினிமா கலைஞர், டாக்டர், இன்ஜினியர், யாராக அந்த நாட்டுவாசி காட்டுவாசி ஆணு பெண்ணு உயர்ந்த தாழ்ந்த வானத்துக்கு கீழே பூமி மேலே எல்லோரும் அம்மா வைத்து ஆதாமின் சேர்ந்தை மரணத்துக்குள்ளே பிறந்துக்கிறாங்க. நன்மை தீமையை கண்களிச்சமான சுயநீதி அநீதி தேவன் தனக்கு உலகத்துக்கு பிசாசத்தை செய்து பிசாசு தீட்டி கொண்டு ஆயிடுச்சு பாதாள நேரம் இழுத்து போயிட்டே இருக்கிறான். ஏசு வரா நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே ஜீவ விச்சத்துக்கு அந்த ஜீவனில் தேவ நீதி தூய்த்தல் இயேசுக்கு சுவாபண்ட வாக்கு தத்துவம் அது பிதாகுமார் பசு ஆதாம் மூடு உலகத்துக்கு அசுத்தாவி பசுத்தாவே இருக்கி இனி பாவம் செய்யாது. அதுக்கான இனி கிறிஸ்துக்கள் நானே திராட்சை நீங்கள் ஒருவன் நிலைத்திரு தேவடைய சித்தத்தின்படி செய்கிற என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்னு சொல்லப்படுது. உலகம் அதை வச்சு ஓய்ந்து போகும். தேவடைய சித்தத்தின்படி செய்கிற என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான்னு சொல்லப்படுது. நித்திஜீவன் பரலோகராஜா பெற்று உலகத்தை வெற்றி பரலோகராஜ சுதந்திரப்பான்னு சொல்லப்படுது. கர்த்தாவே இந்த சத்தியத்துக்கான ஒவ்வொரு பிள்ளைகளை ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்க உலகம் 816 கோடிக்கு அதிகமானது எங்கள் கர்த்தாவே குளோபல் சர்ச்சு உலகளாய் திருச்சபை வானக்கூற பூமி பாதை அவ்வளோ பெரிய சபை 816 கோடி விஸ்வாசிக்கு ஆதவங்களை பிறந்தவங்க நன்மத்தையுமே தேவன் தான் உலகமே குட்டி பாதாளமாக எங்கே பார்த்தாலும் பிச்சாச்சு தான் ஆபத்து நான் திருடுறது கொண்டது ஐக்கியமாக இருக்குது. நோவா காலத்தில் அப்படியே மனுஷன் சோதம் அதோட மோசமாக நடக்குது. ஒரே கொலைகளை வெறிகள் ஆபத்து மோசங்களும் குடும்பத்தில் பட்டணத்தில் கிராமங்களில் எங்கே பார்த்தாலும் பிசாசுக்கிறேன். இயேசு ஜீவன் பரிவுச்சவனை 816 கோடிக்கு அதிகமான இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு அசுத்தாய் பசுத்தாயிருக்கு தேவத்தோடலாம் பணிவிட செய்து கத்தாவே முழு உலக அலையலையாய் பசுத்தாய் அசைவாடுபடி ஜெபிக்க கத்தாவே ஏசு நானே நல்ல மேய்ப்பு ஜீவ சரிஞ்சு தேவனித்து உயிர் தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாயத்தை பசுத்தாயிருக்கு தேவன் காப்பாற்றுறது போல முழு உலகத்தில் இடைவிழாமல் ஜெபம் கொடுக்கிறதா கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வாய்நெல்லாம் இடைவெளி எக்காலம் கொடுக்குறது அசுத்தாயத்தை பசுத்தாய் கொடுக்குறதா குடும்பத்தில் தாயா தகப்பன் அண்ணன் தம்பி மாமச்சா சொந்த பந்த எல்லாரும் இயேசு ஜீவன் பண்ணி தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாயத்தை பசுத்தாயிருக்கு தேவடைய சித்தத்தின்படி செய்து இயேசுக்கு சகோதர தாய்மா இருக்கும்படி மாம்சமானி அவர் இடைவினால் ஒப்புடு எக்காலத்து ஒப்புடு சோதனை ஒப்புடுகிற தாய் அசுத்தாயில் தோற்றம் பசுத்தாயிரம் தேவத்தோட பணிவிடை செய்கிறதா ஒரு மாபெரிய ஏபிள் உண்டாகிறதா எங்கள் சபை மூலமாக ஒரு பெரிய ஏபிள் கொண்டு வர போகிற நினைச்சிருக்கிறோம். இயேசு நாமத்துல எல்லா ஜம்ல இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி என் மூலமே பசுத்ராமதே சோத்ரி என் ஆத்மாவே கத்திரை சோத்ரி அவசியம் சகல உபகாரம் வருவாதே. அல்லேலூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் சுரேஷ் ராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழன் பகுதியில் சபை ஒவ்வொரு நாட்டிலும் ஆன்லைன் மூலமாக
ஃபேஸ்புக்கில் போங்க, யூத்ராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்கள், ஒரு சேனல் எஃப்ஜிசிஐ வெல்லூர் ஒரு சேனல். இந்த சேனல்லாம் இந்த செய்தி எஃப்ஜிசிஐ வெல்லூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. இந்த செய்தியை மறுபடியும் கொடுங்க, கேளுங்க. உங்கள் நண்பர்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தெரியுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுது. இந்த செய்தி 12/10/2020 எஃப்ஜிசிஐ வெல்லூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள. கடைசி நாள் லைஃப்பில் தேவன் வல்லமே இந்த செய்தி மூலம் கற்று உங்களோட ஒரு பேசியிருக்கிறார். கத்திர கனம் பண்ணுங்கள். கற்று உங்களுக்கு பேசியிருப்பாரானா கத்திரை கனமல் கத்திரை காணிக்கை செலுத்துங்கள். கத்திரை காணிக்கை செலுத்துங்கள். கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கத்திர உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி எஃப்ஜிசிஐ வெல்லூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கத்திர உங்களை ஆஸ்வதி. செய்தியை மறுபடியும் கேட்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தி ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் எனக்கு தேவை நிச்சயம் வல்லையாக உங்களுக்கு கத்திர உங்களை ஆஸ்வதிப்பாராக. ரைட்டா சூப்பரையா நல்லா இருக்கையா இதுதான் வைக்கலாம் இதுதான் போயிட்டு பூரா இதுடா இது